அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. ஸோ வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் வந்து யாரும் வந்து கிடையாது. தமிழ் மீடியம் அப்படின்னாலுமே கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கொஷின்ஸ் எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி தமிழில் எடுத்த கொஷின்ஸை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரேன்னு சொன்னதுனால இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இருந்து தமிழ் மீடியமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ் மீடியமுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கூட நீங்கள் வந்து இனிமேல் டெஸ்ட் நம்பர் 1லேருந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கொஷின் பேப்பரை தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தருவோம். மெட்டீரியல்ஸு வீடியோஸு அதெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட புக்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரிவிஷனுக்கு புக்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் மட்டும் தமிழில் இருக்கிறத அப்படியே இங்கிலீஷில் மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். டெஸ்ட் நம்பர் 1ல் இருந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட்டு முடிச்சுட்டு 6வது டெஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அப்போ இந்த கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 1ல் இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே டெலிகிராம் குரூப் தான். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஷின் பேப்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். டெஸ்ட் நம்பர் 1 இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். அது என்னென்ன லெசன்ஸ் அப்படின்றதும் அதில் உங்களுக்கு வந்து ஹெட்டிங்கில் வந்து வந்துடும். நீங்கள் அழகாக படிச்சுட்டு டெஸ்ட் நம்பர் 1லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துக்கலாம். தமிழ் மீடியத்துக்கு எப்பவும் போல் டெஸ்ட் நம்பர் இப்போ 6 வந்து வரப்போகுது. அடுத்து டெஸ்ட் நம்பர் 7, 8ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டுருப்போம். 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். மிஸ்டேக்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் வந்து நீங்கள் தமிழ் மீடியம் வீடியோஸை பார்த்து தான் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால அவங்களுக்கு அந்த ஒர்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கொஷின் பேப்பர் கிடைக்கும். அதை தரமாக பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரக்கூடாது அப்படின்றதுனால இல்லை, ஸ்டாஃப் இல்லாததுனால நம்ம வந்து அது வந்து பண்ண முடியல. இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க ஃப்ரீயாக கிடையாது. நம்ம வந்து ஒரு மணி அவங்க அந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி நம்ம கொடுத்து தான் அந்த ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோன்னா உங்களுக்கு தான் அது ஃப்ரீ. மற்றபடிக்கு நாங்கள் நிறைய செலவு பண்ணி, டைமு ஸ்பெண்ட் பண்ணி, அமௌண்ட் செலவு பண்ணி எல்லாமே பண்ணி தான் நம்ம வந்து அது ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சு நீங்கள் பக்காவாக அதை வந்து டெஸ்ட்டை வந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 6 வந்து கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாட்டர்டே கொஷின் பேப்பர் கொடுத்துருவோம். டெஸ்ட் நம்பர் 6 வந்து எழுதுங்க. அடுத்து வந்து 7வது டெஸ்ட்டுக்கு இடையில ஒரு வாரம் வந்து பிரேக் வந்து கொடுக்குறோம். ரிவிஷனுக்கு வந்து அந்த பிரேக் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வரவங்களும் அந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து 7வது டெஸ்ட்டு 8வது டெஸ்ட்லேருந்து நம்ம அவுட் சோர்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சோர்ஸுக்கு புக்ஸ் வேணும்னா வெங்கடேஷன் அவர்களுடைய புக்ஸ் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். தேவைன்ற புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லா கொஷின் பேப்பருமே இனிமேல் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் நம்பர் 1லேருந்து தான் வரும். நீங்கள் அதனால் 1ல் இருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.